இது மங்களம் பாடம் நேரம் இந்த அமர்வுக்கு மாணவர்களுக்கு பாடி பேசி குறித்த நேரத்தில் முடித்து வருகிறார். விளங்கி ஏங்கொலி நீர் ஞானத்து நிர்வாகத்தும் ஓங்கரிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொலி நீர் ஞானத்து நிர்வாகத்தும் ஆங்கவற்றுள் நின்னேர் தனியாழி வெங்கதேர் ஒன்று ஏனையது தண்ணீரிலாத தமிழ் ஏனையது தண்ணீரிலாத தமிழ் தண்ணீரிலாத தமிழ் பொறுப்பிலே பிறந்து தென்னல் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையாற்றிலே தவழ்ந்த பேரை பொறுப்பிலே பிறந்து தென்னல் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையாற்றிலே தவழ்ந்த பேரை நெருப்பிலே நின்று கற்றோம் நினைவிலே நடந்து ஓரேன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாளே. சொல்ல விளைகிறேன். ஆடல் பாடல் இசையே தமிழே என்ற அரங்கேற்று காதை 45வது அடி சிலப்பதிகாரத்தில் அதுக்கு உரை சொல்றதை சொன்னா விளக்கம் கொடுத்தால் போதும். என்னுடைய உரையை நான் முடித்துள்ளேன். ஆடல் பாடல் என்பதற்கு நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கு நான் போல தமிழே என்றது தமிழ் என்றது இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழ்களும் என்று பன்மையில உரை சொல்லப்பட்டது. தமிழ்கள் என்று அடுத்து இசை என்பதற்கு அவர்கள் சொன்னது இசையம் என்றது இது சிலப்பதிகார உரை நரப்படைவால் தோன்றப்பட்ட 11,991 ஆதி இசைகளும் என்பது தமிழ் இசைக்கான விளக்கம். இந்த 11,991 பண்கள் என்று அவர் சொன்னதற்கு கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். அந்த நூலில் இருந்து ஒரு மேற்கோளை அவர் காண்பிக்கிறார். மேற்கோள் பாடல் ஒரு வெண்பாவை காண்பிக்கிறார். அந்த நூலை எழுதியவர் சிகண்டி முனிவர், தொல்காப்பியருடைய காலத்தை சமகாலத்தவர். அதுல பழந்தமிழ் பெண்கள் 11,991 ஆதார பாடல் 12,000 என்று இந்த பாடல் வருது. உயிர் உயிர் மெய்யளவு உரைத்த ஐம்பாலினும் உடல் தமிழ் இயல் இசை 7உடன் பகுத்து மூவேள் பெய்தம் துண்டு மீண்ட பன்னீராயிரம் கொண்டனர் இயற்கல் கொடை வந்தார் கடனே. இது சிலப்பதிகார அரங்கேற்று காதை 3வது காதையாது. அதில் 45வது அடிக்கான விளக்கத்திற்கான மேற்கோட்டு பாடல் 11,991 பண்கள். கர்நாடக இசையை அதுதான் சொல்லுது. ஆனால் இங்க உள்ள பெரிய பிரச்சனை 3 கேள்விகள். அது 3ஐயும் சொல்லிடுறேன். சரியும் பதினி தமிழ் இல்லை, அதனால தமிழ் இசை சொல்றேன். சுருதி என்ற சொல் தமிழ் இல்லை. ஸ்வரம் என்ற சொல் அது ஸ்வரம் இல்லை, சுரம். சுரம் என்ற சொல் சுருதி என்ற சொல் பரிபாலத்திலேயே இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. இதற்கு 25 உரைகள் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் விளக்கத்தை பெறலாம். எல்லாமே பிதோகாஸ்தேரத்துக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். ரைடரோட இருக்கும் என்னுடைய விளக்கங்கள் எல்லாமே. இதுல யூடியூப்ல காலத்தில் நான் அந்த விளக்கத்துக்கு போகவில்லை. இப்ப சுருதி என்ற சொல் பஞ்சமரபு, அதுவும் சங்க காலத்து. அதுல சுருதி என்ற சுருதி கூட்டுவதற்கான ஒரு நூற்பாவை இலக்கணம் படைத்திருக்கிற ஒரே சமூகம் தமிழ் சமூகம். எப்படி சுருதி கூட்டணும் வேற எந்த இசை எப்படி அவர் சொல்றார்.
மகத்தின் ஒற்றினால் சுருதி விரவும். இது பஞ்சமரப்பு பாடல். பஞ்சமரப்பு 45வது பாடல். உடனே யாரும் பார்த்துக்கலாம். சுருதி என்று சொன்னதை ஸ்ருதி என்று சொல்லி ஆகணும். அது வர முடியாது. அது கர்நாடக. அதுல சரிகம பதனி என்பதும் ஏழுமே அந்த சாக நம்முடைய சகலம் தான். அதுக்கு சா என்ற ஒளியும் உண்டு, சா என்ற ஒளியும் உண்டு. அதே போல காவுக்கு காய என்ற ஒலிப்பு உண்டு, தாவுக்கு தாவுக்கு காய என்ற ஒலிப்பு உண்டு. இதை அந்த அடிப்படை ஒலியங்களை கொடுக்கணும்னால் சரிகம பதனி தமிழ் என்பதற்கு பஞ்சமரபு சங்ககால நூல், சங்க காலத்தை ஒட்டிய நூல். அது சொல்லுது. அடுத்தது இந்த சுத்தியை நான் சொல்லிடுறேன். 3 தான் சொல்லணும். சுரம், சுதி, ஆலாபனை இதெல்லாம் நம்ம கிடையாதுன்னு சொல்றாரு. மகரத்தின் உற்றால் சுருதி விரவும் பகரும் பொறில் நடில் பாரித்து நிகரிலா தென்னா தெனாவென்று பாழ்வரே ஆழத்தி மன்னா இச்சொல்லின் வகை. சுரத்துக்கு அப்ப நரம்பு என்ற பெயர் பழைய பெயர். சுரம் இயற்கையின் சுரத்தெல்லாம் சுரமாயிட்டு சுரம் நிறைய நமக்கு தேவாலயத்தில் பரிபாலன் கல்லாம் பெரிய புராணம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்தது ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த மகரத்தின் உற்றால் சொல்லி விரவம் சொன்னது பாருங்க. மகரத்தின் உற்று உண்மை உலகம் பேர எங்க போறது குழந்தையும் பயிரமும் வித்வாமிதான் சொல்லி சேர்ப்பாங்க. இம்முன்னு தான் சேர்ப்பாங்க. அந்த இம் என்று சேர்ப்பதற்கு ஒரு இலக்கணம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் எழுத்தாளர்கள் என்று ஒன்றை சொல்லுவார் நமது தொல்காப்பியர். அந்த எழுத்தளத்தின் அடிப்படையில தான் இசையினுடைய தாள கணக்கு முழுவதுமாக இயங்கி வருகிறது என்பதை நான் தொல்காப்பியத்தில் இசைத்தமிழ் என்ற நூலிலையும் எழுதியிருக்கிறேன். அது என்னன்னா உலகம் முழுவதும் உள்ள இசைக்கான தாளத்தை 3 என்று சொல்வார்கள், யூனிவர்சல் என்று சொல்வார்கள். அது 3, 5, 7, 3, 4, 5. நம்ம இந்திய இசையில மட்டும் 3, 4 சேர்த்து 7 ஒன்று சேர்த்திருக்கிறோம். 5, 4 சேர்த்து 9 ஒன்று சேர்த்திருக்கிறோம். இந்த 7, 9 நாடக தமிழ்ல மிக அதிகமாக இன்றைக்கும் தெருக்கூட்டத்தில் நீங்க பார்க்கலாம். அது 2 அதிகமாக இருக்கும். தெருக்கூட்ட இசையில இருக்கின்றது பயிர்ந்து வருகின்றன. இன்றைக்கும் அந்த நமக்கு புரியாத அளவில் என்ன திஸ்ரம் சதுஸ்ரம் கண்டமும் சொல்லிடும். அதை இயங்குவது முழுக்க தொல்காப்பிய எழுத்தளவை இலக்கணம் தான் இன்றைக்கு உள்ள தார இலக்கணத்துக்கு இந்த யாப்பிலக்கணமே உலகம் முழுவதற்கும் அடிப்படை என்று சொல்லி முல்லையை ஏன் முதலில் விட்டார் தொல்காப்பியர் என்று சொன்னால் முல்லை நிலத்திலே தான் இசை தோன்றியது. அங்குதான் தமிழர் நாகரீகம் தோன்றுகிறது. அதனால்தான் முல்லையை முதல்ல வச்சாரு. ஆதி குடிகளாக விளங்குகின்ற உலகம் முழுவதும் உள்ள ஆதி குடிகள் ஆதி இசைகள் என்றெல்லாம் அடிப்படை பெண்ணாக இருப்பது முல்லை பெண். அதற்கு இன்றைய பெயர் மோகனம். அதுதான் உலகம் முழுவதும் அதை முல்லை நிலத்திலே 5 சுரங்களை கொண்டு அதை கண்டுபிடிக்கவும் தமிழர். அது ஆதி 5 இசையாகி அது 7 இசையாகி அந்த 7 இசையிலிருந்து 12,000 மண்களை கண்டுபிடித்த ஒரு மாபெரும் இனம் தமிழினம். நம்முடைய இசைதான் ஆதி இசை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.